ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட்டுமா பின்வரும் அணிகளுக்கு சிற்றணி கோவையை பயன்படுத்தி அணித்தரம் காண்க. அணித்தரம் அப்படின்றது எப்படி சொன்னால் ரோ ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். அந்த ரோவை எப்படி போடணும்னா பி மாதிரி போடக்கூடாது சாமி, ரிவர்ஸில் போட்டு போடணும். ஓகேவா? ரோ ஆஃப் ஏ. ஃபர்ஸ்ட் 1 2 -4 -1 +2 அணியை ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டோட இருந்தால் தான் அணி. இந்த அணியில் சிற்றணி கோவையை நம்ம எடுக்கணும். இந்த அணிகளுக்கு சிற்றணி கோவை. அப்போ இந்த சிற்றணி கோவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அணியை ஏன்னு எடுத்துக்கிறோம். லெட் ஏ ஈக்குவல் டு இந்த அணி அப்படியே எழுதிக்கிறோம். இதனுடைய வரிசையை இங்கே எழுதுகிறோம். ஓகே சாமி. ஸோ இதனுடைய வரிசை என்னது நமக்கு 2/2. 2 நிறை இருக்குது, 2 நிரல் இருக்குது. சதுர அணி வடிவில் இருக்குதுச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும். டிட்டர்மினன்ட்னா அணியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மேலேருந்து கீழே போயிருங்க 2 2 4, கீழே இருந்து மேலே போங்க 1 4 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4, கீழே வந்து போகும்போது குறியை மாற்றணும். அப்போ -4 இருந்தால் +4 போடணும். ஈக்குவல் டு 0. நமக்கு அணியினுடைய மதிப்பானது 0ன்னு வரக்கூடாது. அப்போ என்னன்னு வரணும்? நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வர வரைக்கும் நம்ம வேறு எதனா ஒன்று எடுக்கணும். ஓகே சாமி. கன்சிடர்னா சிற்றணி கோவைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த சிற்றணி கோவைங்கிறது என்னது? இது 2/2னா அதை விட சின்ன அணி கோவை எதுன்னு சொன்னால் சதுர அணியில் 1/1 தான். அப்போ இது தனியாக ஒரு சிற்றணி கோவை, இது தனியாக ஒரு சிற்றணி கோவை, இது தனியாக ஒரு சிற்றணி கோவை, இது தனியாக ஒரு சிற்றணி கோவை. அப்போ கன்சிடர் இதுதான் சிற்றணி கோவை 2ன்னு போடுறோம். இந்த 2 மட்டும் எடுக்கிறேன். நான் -4 எடுக்கிறேன், -1 எது வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். எடுத்து பார்த்தா 2ஆனது 0க்கு சமம் கிடையாது. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. எப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருதோ, அதாவது அணியினுடைய மதிப்பானது நாட் ஈக்குவல் டு 0 வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே போகணும். அப்படி நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அணியினுடைய தரம் எப்படி இருக்கும்போது நாட் ஈக்குவல் டு 0 1/1 தான். ஒரு நிறை இருக்குது, ஒரு நிரல் இருக்குது. அப்போ இது 1/1 இருக்கும்போது தான் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு. ஸோ தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. ஓகே, செகண்ட் சம் போகலாம் சொல்லும். -1 +3 +4 -7 +3 -4. இதில் கொடுக்கப்பட்ட அணியை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஏன்னு எடுத்துக்கிறோம்ப்பா. எழுதியாச்சு. இதனுடைய அணியினுடைய வரிசையை இங்கே எழுதுகிறோம். 3 நிறை இருக்குது, 2 நிரலுக்கு. ஸோ 3/2. நமக்கு என்ன பண்ணணும்? சிற்றணி கோவை தான் எடுக்கணும். சிற்றணி கோவை எந்த இதில் இருக்கணும்? சதுர அணி வடிவில் இருக்கணும். சதுர அணின்னா அது நிறையினுடைய எண்ணிக்கை நிரலுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். அப்போ 2/2 தான் எடுக்கணும். ஒன்று இந்த நிறையும் இந்த நிறையும் எடுக்கிறேன். அப்போ 2 நிரல் தானே வரும். இல்லைனா இந்த நிறையும் இந்த நிறையும் எடுக்கிறேன். இல்லைனா இந்த நிறையும் இந்த நிறையும் எடுக்கிறேன். ஓகே, கன்சிடர் -1 +3 +4 -7. இந்த 2/2 நான் எடுத்துக்கிறேன். இங்கே வரிசை எடுத்து எழுதிடுங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். மேலேருந்து கீழே பெருக்கிறோம் 7 +7, கீழேருந்து மேலே போகிறோம் 3 12 +12, குறியை மாற்றினா -12. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியவனது சின்ன கழிச்சிட்டு பெரியவனுடைய குறி போட்டால் -5. -5 அப்படிங்கிறது 0க்கு சமம் இல்லை. அதனால் நாட் ஈக்குவல் டு 0. எப்பொழுது இந்த அணியினுடைய மதிப்பானது நாட் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வருதோ, தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு எப்போது நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு? 2/2ல வந்துச்சு. அப்போ இதனுடைய தரம் 2. ஓகே சாமி. 1த்தில் வந்துச்சுன்னா அப்படியே விட்டலாம். அடுத்த அணி கொடுத்துருக்காங்க. லெட் அந்த அணியை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். 1 -2 -1 0 +3 -6 -3 +1. இந்த அணியினுடைய வரிசை பாருங்க சாமி. 2/1 2 3 4. 2 நிறை இருக்குது, 4 நிரல் இருக்குது. ஓகேம்மா. அப்போ 2/4. ஆனால் நம்ம அணியை வந்து எப்படி எடுக்கணும்? 2. இப்போ மினிமம் யார் இருக்குது? மைனர் யார்? 2 தான் இருக்குது. அப்போ 2/2 வடிவில் தான் நம்ம அந்த சிற்றணி கோவையை எடுத்து பார்க்கணும். ஓகே சாமி. கன்சிடர். இப்போ நீங்கள் எது வேணாலும் சிற்றணி கோவை எடுக்க. சிற்றணி கோவை எடுக்கும்போது எப்படி சாமி போடணும்? இந்த ப்ராக்கெட் தான் போடணும். நான் எடுக்கிறேன் 1 -2 +3 -6. மிஸ் நான் வந்து இதையும் எடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கோங்க. இதையும் எடுக்கலாமான்னு எடுத்துக்கோங்க. இது 2 எடுக்கணுமா எடுத்துக்கோங்க. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 2/2 இந்த வரிசையை இங்கே எழுதிடுங்கப்பா. திஸ் இம்ப்ளாய்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மேலேருந்து கீழே போயிருங்கப்பா. 1 6 -6, 3 2 6 -6, குறியை மாற்றினா +6 ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ ஈக்குவல் டு எனக்கு 0 வரக்கூடாது. நான் நாட் ஈக்குவல் டு 0 வர வரைக்கும் நான் வேறு எதனா எடுத்து கண்டுபிடிக்கணும். திருப்பியும் கன்சிடர். இது 2 எடுத்துனியா? நான் இதையும் எடுக்கிறேன். -1 +1 -1 +3 -3 2/2. This implies determinant of A equal to 1 3 -3 1 3 -3 குறியை மாற்றினா +3 ஆகிடும். ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ நான் என்ன பண்ணணும்? மறுபடியும் நான் வேறு எதனா எடுத்து பார்க்கணும். இதையும் எடுக்கிறேன். கன்சிடர்
ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்து லாஸ்ட் இருக்கு இல்லையா அதை எடுக்கிறேன். இது 2/2. This implies determinant of A equal to மேலேருந்து கீழே பெருக்கினா ஓர் 1 1, 0 கூட 3 பெருக்கினா 0 தான் கிடைக்கும். ப்ளஸ் 0நாலும் மைனஸ் 0நாலும் 1 தான். ஸோ 1 நாட் ஈக்குவல் டு 0. இப்போது 1ன்னு வந்துச்சு, அது 0க்கு சமமாக வரல. எனக்கு எதனா ஒரு மதிப்பு கிடைச்சா போதும் அணியினுடைய தரத்தை நான் கண்டுபிடிக்கலாம். therefore this implies ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு எப்போ வந்திருக்கு சாமி 2/2ன்னு சொல்லும்போது, அப்போ அணியினுடைய தரமானது 2. ஓகே செல்லம். அடுத்து ஃபோர்த் ஒன், கொடுக்கப்பட்ட அணியை ஏன்னு எடுத்துக்கணும் சாமி. லெட் ஏ ஈக்குவல் டு நீங்கள் கீழே கூட எழுதிங்களா 1 -2 +3 +2 +4 -6 +5 +1 -1. இதனுடைய வரிசை இங்கே எழுதிக்கலாம் தங்கம் 3/3. இது சதுர அணியாக தான் இருக்குது. அப்போ சதுரணியாக இருந்துச்சுன்னா இதனுடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இங்கே அப்படியே 1 இன்ட்டு இது விட்டுடணுமா, அந்த இதுவும் விட்டுடணும். ஸோ மீதி யார் இருக்கிறாங்க, ஒரு 4 -4 ஓர் 6 -6 குறிய மாற்றினா +6 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, -2 இருந்துச்சுன்னா +2 சாமி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் +2 இன்ட்டு இதை விட்டுடலாமா. விட்டுட்டா யார் இருக்கிறாங்க 2 -6 5 -1 ஓர் 2 -2 ஐயாறு 30 -30 குறிய மாற்றினா +30 +3 இன்ட்டு இதை விட்டுடலாமா. மீதி இருக்கிறது யார், அந்த இதுவும் விட்டுடும். ஓர் 2 +2 ஐநாங்க 20 +20 குறிய மாற்றினா -20. தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிச்சு பெரியானது குறிப்பிட்டா +2 +2 இன்ட்டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிச்சு பெரியானுடைய குறிப்பிட்டா +28 +3 இன்ட்டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிச்சுட்டு பெரியானுடைய குறிப்பிட்டா -18. தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்னா பெருக்கல் ஓர் 2 ப்ளஸ் 28 2 56 ரூபா வருமா, மைனஸ் 5 30 8 24 அப்போ 54 ஒத்தப்பட மைனஸ் மைனஸ். முன்னாடி குறியில்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். 2 ப்ளஸ்ஸையும் சேர்த்துனா 58 வந்துருமா, இல்லை 56லேருந்து 54 கூட கழிச்சிங்க போட்டுங்க, இல்லை இதை 2 போட்டுங்க. 58 + 58 -54. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 50 ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், 58லேருந்து 54 போனால் +4 நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா this implies ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த அணியினுடைய வரிசை என்ன சாமி, நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. அணியினுடைய வரிசை 3/3னா 3 மட்டும் எழுதினா போதும். ஸோ 3. ஓகேம்மா. அடுத்து ஃபிஃப்த் ஒன், கொடுக்கப்பட்ட அணியை ஏன்னு எடுத்துக்கிறோம் சாமி. லெட் ஏ ஈக்குவல் டு போட்டாச்சு. இந்த அணியினுடைய வரிசை 1 2 3 3 நிறை இருக்குது. 1 2 3 4 4 நிரல் இருக்குது. ஸோ 3/4. இந்த அணியை வந்து எந்த வடிவில் இருக்கணும், ஃபஸ்ட்டு நமக்கு சதுர வடிவில் இருக்கணும். ஆனால் சதுர அணியாக இருக்கணும். சதுர அணின்னு சொன்னால் இங்கே 3 தான், இங்கேயும் 3 தான் இருக்கணும். இப்போ அதிகபட்சமாக இருக்குது. இதில் மைனர் யாருன்னு பார்த்தா 3 தான். ஸோ 3/3 வடிவில் எதனா ஒன்று நம்ம எடுத்துக்கிறேன். கன்சிடர் ஏ ஈக்குவல் டு சிற்றணி கோவை எடுக்கிறேன் சாமி. இந்த ப்ராக்கெட் போடக்கூடாது, அப்படியே போடணும். 0 1 2 இதை மட்டும் நான் எடுக்கிறேன். நீங்கள் இந்த 3 எடுக்கலாம், இல்லைனா இதே எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறேன். 8 1 0. இதில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 கூட எதை பெருக்கினா வரும், 0 தான் விட்டலாமா. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. -1 இன்ட்டு இது பாருங்கள், இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது 0 ஆகிடும். 0 8 32 -32 +32 குறிய மாத்திரம் -32 கீழே இருந்து போகும்போது. அடுத்து +2 இன்ட்டு இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் 0 கூட 1 பெருக்குனா 0 ஆகிடும். 8 16 -16 குறிய மாற்றினா -16. ஓகேம்மா. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு சிற்றணி கோவை ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 0ன்றது ஒன்றுமே கிடையாது. அப்போது 32 மட்டும் போடக்கூடாது, -32. ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +32 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16 32. இப்போ என்ன வந்துச்சுங்க, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். சேம் அப்புறம் தான் என்ன வந்துடும், 0 வந்துடும். ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு. ஆனால் என்ன பண்ண முடியாது, நான் திருப்பி இன்னொரு அணி தான் நம்ம எடுக்கணும். இங்கே 3/3ன்னு போட்டுக்கு சாமி. அடுத்தது கன்சிடர் நாட் ஈக்குவல் டு 0 வர வரைக்கும் எடுக்கணும் இல்லையா. சிற்றணி கோவை எடுக்கிறேன். இப்போது இது எடுத்தேன் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு காலம், ரெண்டாவது காலம், மூணாவது காலம் சேர்த்து வைக்கிறேன். 0 0 8 1 2 1 1 3 2.
ஓகே, இப்போ இதனுடைய இது வந்து 3/3 அணியா இல்லை, பட் இந்த சிற்றணி கோவை வந்து 3/3. ஓகே, இப்போ இதனுடைய மதிப்பு 0 கூட 0 இன்ட்டு இது போட்டாலும் அதே தான் கிடைக்கும். இங்கே ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். -1 இன்ட்டு இது விட்டுட்டோம்னு சொன்னால் 0 24 0 கீழே வந்து போகும்போது -24. அடுத்து +1 இன்ட்டு இதை விட்டுட்டோம்னு சொன்னால் 0 16 0 +16 -16 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0னா ஒன்றுமே கிடையாது, +24 இது -16 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -16 தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கிடைக்கணும். 24லேருந்து 8 16 போயிடுச்சுன்னா 8 + 8. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8 நாட் ஈக்குவல் டு 0. எப்போ நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு? 3/3 இருக்கும்போது வந்து therefore this implies ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு இது இருக்கும்போது தான் நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. அப்போ அந்த அணியினுடைய தரமானது +3. சரி சாமி, தேங்க்யூ.